ஜக்கி வாசுதேவின் ஈஷா மையத்தில் உள்ள பேராசிரியரின் 2 மகள்களுக்கு மனநல சோதனை நடத்தி அறிக்கை தர தமிழ்நாடு அரசு மனநல இயக்குநரகம் உத்தரவு. கோயம்புத்தூரைச் சேர்ந்தவர் முனைவர் காமராஜர். இவர் வேளாண் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவரது 2 மகள்களை ஜக்கி வாசுதேவ் கட்டாயமாக தமது சீடர்களாக்கி அவர்களை மனவசியம் செய்து பிடித்து வைத்திருப்பதாகவும் அவர்களை விடுவிக்க கோரியும் புகார் வழக்குகள் என தொடர்ந்து போராடி வருகிறார் காமராஜ். இந்நிலையில் இவரது மகள்கள் மனவசியம் ஹிப்னாட்டிசம் செய்யப்பட்டு சுயத்தன்மை இழந்து ஜக்கியின் சொல்லுக்கு கட்டுப்பட்டுள்ளதாகவும் அதை அறிவியல் மருத்துவ பரிசோதனை நடத்தி உறுதி செய்து அவர்களை மீட்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசின் மனநல இயக்குநரகத்தில் த தமிழ்நாடு ஸ்டேட் மென்டல் ஹெல்த் அத்தாரிட்டி அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். தொடர்புடைய இருவரையும் கோயம்புத்தூர் மையத்தில் பரிசோதனை செய்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு ஸ்டேட் மென்டல் அத்தாரிட்டி பணித்துள்ளது. இதுகுறித்து கோயம்புத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த காமராஜ், கருவூரார் அறக்கட்டளை நிறுவனர் சத்யபாமா, புதிய தலைமுறை கட்சி நிறுவனர் கோபாலகிருஷ்ணன், தமிழர் முன்னணி நிறுவனர் இமயம் சரவணன் ஆகியோர் இத்தகவலை தெரிவித்தனர். தொடர்ந்து பேசிய காமராஜ், ஜக்கி வாசுதேவ் தம்மை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக அமெரிக்காவைச் சேர்ந்த நீதா எனும் பெண் புகார் கொடுத்துள்ள நிலையில் அவர் மீது ஜக்கி கொடுத்த அவதூறு வழக்கை அமெரிக்க நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. எனவே அந்த வழக்கில் அவர் தண்டிக்கப்பட வாய்ப்பு உண்டு. அதேபோல இங்கும் பல வழக்குகளில் ஜக்கி சிக்குவார். அதன் ஒருபடியாக தம் 2 மகள்களைப் போலவே பல இளையோர்களை சட்டவிரோத ஹிப்னாட்டிசம் அல்லது போதை உள்ளிட்ட வசியம் செய்து மயக்கி வைத்த குற்றத்திலும் அவர் உறுதியாக பிடிபடுவார் என்றார். மேலும் ஜக்கி வாசுதேவ் நடத்தும் சிவன் ராத்திரிக்கு செல்லுவோர் அவரின் ஹிப்னாட்டிசம் மதிமயக்கத்தில் மனவசியத்திற்கு ஆட்பட வாய்ப்புகள் உள்ளதாகவும் இந்த 4 பேரும் எச்சரித்தனர். என்னுடைய பேர் காமராஜ். ஈசாவில் என்னுடைய 2 பெண் குழந்தைகள் அங்கே தங்கி இருக்கு. அதை மீட்பதற்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம். ஜக்கி பொய்யும் புழுவும் இது வரைக்கும் அவுத்து விட்டுக்கிட்டு இருக்காரு. கோர்ட்ல கூட என்ன சொல்றாரு, டெய்லி எங்க பிள்ளைய வீட்டுக்கு வந்துட்டு போகுது, நாங்க அங்க போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி எல்லா கோர்ட்லயும் சொல்றாரு. ஆனா முழு பொய். நாங்க போய் பார்த்தே 1.5 வருஷம் ஆகுது. அவங்க இதுவரை 10 வருஷமா வீட்டுக்கே வந்தது இல்லை. அவரு கற்பழிச்சிட்டான்னு சொல்லி நீட்டாங்கிற ஒரு மேடம் டெல்லியில ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அது தப்பா பேட்டி கொடுத்துட்டாங்க. எனக்கு மான நஷ்ட வழக்கு கொடுத்து எனக்கு கோடிக்கணக்கில் பணம் வேணும்னு போட்டிருந்தாரு. அதை டென்னசி ஹிமில்டன் கோர்ட்ல தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதுல முகாந்திரம் இருக்கு. ஜக்கி மேல புகார் கொடுத்ததுல முகாந்திரம் இருக்கு. அதனால எந்த நஷ்டஈடு கொடுக்க வேண்டியதில்லை. ஜக்கி தான் அவங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. இதே மாதிரிதான் தமிழ்நாடு போலீஸும் இதுவரைக்கும் அவங்க என்ன நடக்கு என்னன்னு கண்டுபிடிக்க முடியாம இருக்காங்க. இப்ப என்னுடைய கேஸ்ல நான் கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி மெண்டல் போர்டுன்னு ஒன்று இருக்கு, மனநல மருத்துவ மையம்னு. அதுல பெடிஷன் கொடுத்திருந்தா மயக்கப்பட்டு அவங்க புத்தி பதிலளிச்சிருக்காங்கன்னு உடனே செயலாளர் அவற்றை கொண்டு கொடுத்தோம் சுகாதாரத்துறையில. அவர் உடனே ஆக்ஷன் எடுத்து அவங்க மனநிலையை செக் பண்ணி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவங்க ஈசா கொண்டாடட்டும், மகா சிவராத்திரி. அதுக்கு பிரைம் மினிஸ்டர் வராரு, பிரசிடென்ட் வராரு, இப்ப டிஃபென்ஸ் மினிஸ்டரோட வராரு. ஆனா அங்க நடக்கிற அட்டுழியத்துல ஒரு நாளைக்கு எல்லாம் வெளியே வரத்தான் செய்யும். ஜக்கி ஒரு நாள் ஏமாத்திட்டே இருக்க முடியாது. உண்மை வெல்லும். ஹைகோர்ட்ல ஜட்ஜ் சொல்லியிருக்காரு, அந்த மிரட்டப்பட்டு இருக்காங்க, அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு முடிவால வரணுங்கிறதுக்காக அந்த பிரஸ் மீட் ஏற்பாடு பண்ணி ஒருத்தர் அவங்க கருத்தை சொல்றாங்க. சிவநெறிக்கு எதிரான ஜக்கி வாசுதேவனின் சிவராத்திரி புத்தாட்டம் எந்த ஒரு சிவநெறிக்கும் ஆகமத்திற்கும் புறம்பான ஒரு நிலையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த சிவராத்திரி கொண்டாட்டத்தை தமிழக அரசு தடை செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிவ ஆலயங்களில் மக்கள் போய் வழிபடுவது போல் ஆங்காங்கே உள்ள மக்கள் வழிபட வேண்டும். ஜக்கி வாசுதேவனால் இன அழிப்பு, தமிழ் இன அழிப்பு, கர்நாடகாவிலிருந்து கோவையில் தமிழ்நாட்டு நிலத்தை ஆக்கிரமித்து வன நிலத்தை ஆக்கிரமித்து அங்க இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்க செய்து இங்குள்ள இளம் பெண்களையும் அனைவரையும் துறவரம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு போலியான ஜக்கி வாசுதேவனின் ஆன்மீக வருமானம் ஈட்டுவதற்குரிய பேச்சாளர்களாக துறவிகளாக மாற்றி அந்த பிள்ளைகளை எல்லாத்தையும் இனஅழிப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். திருமணம் செய்து குழந்தை பெற்று அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை இல்லாத அளவுக்கு ஒரு குடும்பத்தில் 2 பெண்கள் இருக்கின்றார்கள் என்றால் 2 பெண்களுக்குமே துறவரம் கொடுத்தாச்சு. அந்த குலம் எப்படி வளரும்? தமிழின அழிவுக்கு வழிவகுக்கக்கூடிய ஜக்கி வாசுதேவனால் பாதிக்கப்பட்ட ஈசா மையத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறவிகளையும் மனநல காப்பக மையத்தில் அழைத்து அவர்களை மீட்குமாறு அரசிடம் கேட்டுக்கொள்கின்றேன். ஜக்கி வாசுதேவன் அவருடைய மகளுக்கு மொட்டையடித்து முதலில் துறவரம் கொடுக்க வேண்டும் என்று அனைத்து பெற்றோர்களும் கோரிக்கை வைக்க வேண்டும்.
ஈசாவில் தன் பிள்ளைகளை இழந்த அனைத்து பெற்றோர்களும் முதலில் வந்து தங்களுடைய பிள்ளைகளை மீட்பதற்கான கோரிக்கை வைக்க வேண்டும். போராடி போராடி தோற்பதுதான் மிச்சம் என்று யாரும் கருத வேண்டாம். மெய்யான ஈசன் உங்களுக்கு வழிகாட்டுவார். உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு வழிகாட்டும். உங்களுடைய குலம் தலைக்க ஜக்கி வாசுதேவனால் பாதிக்கப்பட்ட அனைத்து துறவிகளை மீட்டெடுக்குவதற்கு அவரவர்களுடைய பெற்றோரும் உடன் பிறந்தாரும் தற்போது வழக்கு கொடுத்து பெரும் திரள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தி தங்களுடைய பிள்ளைகளை தாங்கள் மீட்க வேண்டும் என்று பெற்றோர்களுக்கும் நான் கோரிக்கை விடுக்கின்றேன்.